வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலில் குழப்பத்தை ஏற்படுத்திய மர்ம நபர்கள் தகாத வார்த்தை பிரயோகங்களால் கத்திய சம்பவம் நடந்தது என்ன? கொழும்பில் திடீர் பதற்றத்தை ஏற்படுத்திய விமல் வீரவம்ச அடித்து திரட்டிய போலீசார் விழுந்தெழும்பி ஓட்டம் பிடித்த விமல் வீரவம்ச. யாழ் பல்கலைக்கழகத்திலும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள். முள்ளிவாய்க்கால் மண் தொடர்பில் தமிழக முதல்வர் விஜய் வெளியிட்ட முக்கிய செய்தி. தமிழீழம் ஒரே தீர்வு. ஈழத் தமிழர்களுக்காக முழக்கமிடும் தமிழக மக்கள். வைரலாகும் காணொளி. ஈழத்தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலம். முள்ளிவாய்க்கால் முற்றத்திலிருந்து ஐநா மீது கடும் விமர்சனத்தை முன்வைத்த மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர். வாழை மரத்தின் இடைப்பகுதியிலிருந்து முளைத்த வாழைக்குலை. வெளியான இயற்கை அதிசயம் பார்க்க படையெடுக்கும் மக்கள். ஆபத்தான கட்டத்தில் நகரும் இலங்கை. மத்திய வங்கி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. வெளியான காரணம். தாதியுடன் ஏற்பட்ட தகாத உறவு. விசேட வைத்தியருக்கு அதிர்ச்சி கொடுத்த கணவன் மனைவி. நடந்தது என்ன? தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழின அழிப்பின் 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் பொது சுடர் ஏற்றப்பட்டதுடன் ஏனைய சுடர்களும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டு கண்ணீர் மல்கு அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊழியர்கள், முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையில் உயிரிழந்து தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் கொழும்பில் நினைவேந்தல் நிகழ்வொன்று நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் மாலை 5 மணியளவில் ஆரம்பமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிரிழந்ததை நினைவு கூறும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். எனினும் இந்த நிகழ்வுக்கு எதிராக சில இனவாத மனப்பான்மையுடைய குழுக்களும் சிங்கள இராணுவ அமைப்பை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்போது குறித்த குழுவினர் பாதுகாப்பு தரப்பினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இனவாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. மேலும் விடுதலை புலிகள் அமைப்பை குறித்தும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான புகைப்படத்தையும் எரித்ததாகவும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்புக்காகவே இந்த நினைவேந்தல் நடத்தப்படுகின்றது. இதனை எதிர்க்க வேண்டும் என கோரி சிலர் கடும் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் ஒரு கட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதாகவும் கூறப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் போலீசாருக்கு இடையில் பதற்றமான மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. பத்தரமுல்லையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூபி அருகிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போர் வீரர்களை நினைவு கூறும் வகையில் மலர் கொத்துக்களுடன் சென்ற முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அவருடன் சென்ற குழுவினருக்கு நினைவிடத்திற்குள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விமல் வீரவன்ச தரப்பினரும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய அரசாங்கத்தையும் விமல் வீரவன்ச தரப்பு கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் போலீசாரின் தடையை மீறி நினைவு தூபிக்குள் செல்ல விமல் வீரவன்ச தரப்பினர் முயற்சித்துள்ளனர். இதனை தடுத்து நிறுத்துவதற்காக போலீசார் கடும் முயற்சியில் ஈடுபட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் ஒரு கட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் நினைவு தூபிக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படாத காரணத்தால் நினைவு தூபியின் நுழைவாயிலேயே மலர் கொத்துக்களை வைத்து விமல் வீரவன்ச மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.
முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை தமிழ் மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவொன்றையும் பகிர்ந்துள்ளார். அதில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்றைய தினத்தை தமிழர்களுக்கான இன அழிப்பு நாளாக அறிவிக்குமாறு பல கடிதங்கள் மற்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடல் கடந்து வாழும் உறவுகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என தமிழக முதல்வர் விஜய் தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க தமிழீழமே ஒரே தீர்வு என தமிழக மக்கள் முழக்கமிடும் காணொலியொன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற தமிழீழ இனப்படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் போது பதிவு செய்யப்பட்ட காணொலியே இவ்வாறு அதிகளவில் பகிரப்பட்டு வருகிறது. மே 17 இயக்கத்தின் ஏற்பாட்டில் மிக எழுச்சிகரமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழர் தாயக பகுதிகள் மட்டுமன்றி சர்வதேச நாடுகளிலும் தொடர்ந்து நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் இந்த முறை தமிழ்நாட்டில் இடம்பெறும் நினைவேந்தல்கள் தொடர்பிலான செய்திகள் மற்றும் சமூக வலைத்தள பதிவுகள் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ள சூழலில் தமிழர்கள் மத்தியில் அவரை நோக்கிய எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன. இந்த அரசியல் சூழ்நிலையிலேயே இந்த ஆண்டின் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளதால் அது ஈழத்தமிழர்கள் மத்தியில் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த கால அரசியல் தலைமைகள் ஈழப் பிரச்சினைக்கு உறுதியான தீர்வை வழங்கவில்லை என்ற ஏமாற்றம் தமிழ் மக்களிடம் காணப்படுவதாகவும் தற்போதைய புதிய தலைமையிடம் அவர்கள் அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் அரசியலை முன்னிறுத்தும் புதிய தலைமுறையின் ஆட்சியில் ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் சர்வதேச நீதி தொடர்பான கோரிக்கைகளுக்கு தமிழக அரசிடமிருந்து வலுவான தார்மீக ஆதரவு கிடைக்கும் எனவும் ஈழத்தமிழ் மக்களும் புலம்பெயர் அமைப்புகளும் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றன. மேலும் தமிழக மக்களிடையே தற்போது வெளிப்பட்டு வரும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவும் வீதிகளில் ஒலிக்கும் முழக்கங்களும் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு மக்களின் மனநிலையை எடுத்துக்காட்டும் அரசியல் அறிகுறியாகவே பார்க்கப்படுகின்றன. இதனிடையே சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்களின் குரலாக புதிய தமிழக அரசு எவ்வாறு செயற்பட போகிறது என்பதை உலகத் தமிழர்கள் தற்போது உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். நுவரெலியா கொட்டக்கலை பாத்தியாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு தோட்டத்தில் காணப்படும் வாழை மரத்தில் ஏற்பட்டுள்ள விசித்திரமான மாற்றம் அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அந்த வீட்டு தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தின் இடைப்பகுதியிலிருந்து வாழை குலை ஒன்று உருவாகியுள்ளதே அந்த ஆச்சரியத்திற்கு காரணமாகியுள்ளது. பொதுவாக வாழை மரத்தின் உச்சி பகுதியிலிருந்து வாழை குலை வெளிவருவது இயல்பாக காணப்படும் நிலையில் இங்கு மரத்தின் நடுப்பகுதியில் இரு தண்டுகளுக்கு இடையே அந்த குலை உருவாகியுள்ளது. இந்த அரிய நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கையின் விசித்திர நிகழ்வாக கருதப்படும் இந்த சம்பவத்தை காண அயலவர்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் தொடர்ந்து அந்த வீட்டிற்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிலர் இதனை ஒரு அரிய இயற்கை மாற்றமாக கருதும் நிலையில் இன்னும் சிலர் இதனை தெய்வ அதிசயமாகவும் விவாதித்து வருகின்றனர். இந்த வாழை மரத்தின் உட்பகுதியில் சிக்கியபடி வெளிவந்துள்ள வாழை குலை தற்போது சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது. முள்ளிவாய்க்கால் படுகொலையில் பாதிக்கப்பட்டு தமிழர்களின் பக்கம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் உறுதியாக நிற்பது மிகவும் முக்கியமானது என மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் எலன் பியர்சன் தெரிவித்துள்ளார். நேற்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழுத்தங்களை மீறி முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சென்றிருந்த எலன் பியர்சன் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்க வேண்டிய சர்வதேச முயற்சிகள் தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் போரின் இறுதிக்கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த மிக முக்கியமான இடமாக முள்ளிவாய்க்காலில் மனித உரிமை கண்காணிப்பகம் இன்று நேரடியாக பிரசன்னமாகி இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். போர் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை எந்த ஒரு பொறுப்பு கூறலும் இடம்பெறவில்லை எனவும் காணாமலாக்கப்பட்டு தங்களது உறவினர்கள் தொடர்பில் பல தமிழ் குடும்பங்கள் இன்னும் பதில்களை தேடி வருவதாகவும் எலன் பியர்சன் தெரிவித்துள்ளார்.
அதே நேரம் அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட பல சர்வதேச முயற்சிகளும் இதுவரை தோல்வியடைந்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு கூறலை வலியுறுத்தி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் தீர்மானங்கள் மட்டும் போதுமானவை அல்ல எனவும் அலன் பியர்சன் தனது கவலையை வெளியிட்டுள்ளார். கண்டியில் உள்ள பிரதான மருத்துவ நிலையம் ஒன்றில் தனியார் சேவையில் ஈடுபட்டிருந்த விசேட வைத்தியர் ஒருவரை அச்சுறுத்தி 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை கப்பமாக பெற்றவர் என்ற குற்றச்சாட்டில் தாதியும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் அதே மருத்துவ நிலையத்தில் பணியாற்றிய முன்னாள் செவிலியர் ஒருவரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெல்தெனிய பிராந்திய சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளில் தெரியவந்ததாவது பாதிக்கப்பட்ட விசேட வைத்தியருக்கும் 24 வயதுடைய குறித்த செவிலியருக்கும் இடையில் சில காலம் நெருக்கமான உறவு இருந்துள்ளது. அந்த நெருக்கமான தருணங்களின் புகைப்படங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறி அந்த செவிலியர் தனது கணவருடன் இணைந்து வைத்தியரை அச்சுறுத்தி அவ்வப்போது பணம் பெற்றுக் கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த செவிலியர் தனது பணியிலிருந்து விலகி திருமணம் செய்து கொண்ட பின்னர் மெதமகனுவர பகுதியில் வசித்து வந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் தனது கணவருடன் இணைந்து வைத்தியரை மீண்டும் மீண்டும் மிரட்டி பல சந்தர்ப்பங்களில் 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை கப்பமாக பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த வைத்தியர் இது குறித்து தெல்தெனிய பிராந்திய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் தற்போது நிலவி வரும் போர் சூழலும் அதிகரித்து வரும் பதற்ற நிலைகளும் காரணமாக இலங்கையின் எதிர்கால நிலைமை மிகவும் நிச்சயமற்றதாக மாறியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிதிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளிலும் சர்வதேச ரீதியிலும் நிலவி வரும் போர் சூழ்நிலைகள் காரணமாக எரிபொருள் நுகர்வை குறைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை நினைவு கூர்ந்த மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்தியாவிடம் சுமார் 700 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பு இருந்த போதிலும் அந்நாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் உலகளவில் தற்போது நிலவி வரும் இந்த துரதிர்ஷ்டவசமான மற்றும் நிச்சயமற்ற சூழ்நிலையை தொடர்ந்து நீடித்தால் இலங்கை மேலும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அதேநேரம் தற்போதைய வேகமான மாற்றங்களின் மத்தியில் அடுத்த 3 மாதங்களில் என்ன நடைபெறும் என்பதை கூட துல்லியமாக கணிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவில் ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற நிதிக்குழுவின் தற்காலிக தலைவர் ரவூஃப் ஹக்கீம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையிலும் இதுபோன்ற மாற்று வேலை திட்டங்கள் மற்றும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நிதியமைச்சு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என நிதிக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.